தூக்கிட்டுமா வேற யாரும் தூக்கிட்டே பண்ண சைன்ஸுக்கு சதைச்சிட்டாரு. ஒரே ஒரு வழக்கு, நான் என் பேச்ச ஒரே ஒரு தடவை கேட்டிருந்தீங்கன்னா, ஒரு வழக்கு போட்டு அந்த பஸ்ஸை மட்டும் தூக்கி இருந்தீங்கன்னா முடிஞ்ச நேரத்துக்கு. எனக்கு இந்த ஜோக்கு அந்த இது ஜோக்கு தான் வருது, எப்படா என் பேச்ச கேட்பீங்க, பேசி முடிச்ச பிறகு கேட்போம் அந்த மாதிரி. என்ன அப்ப அவர் பேச்ச மதிக்கிறது இல்லையா, உள்ள மதிக்கவே இல்லையா? சரி, என் கேள்வி, சீப் எடுத்து வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா? பஸ் எடுத்து வச்சா எப்படிதான் ஆட்சி மாதிரி நிற்கும்? எனக்கு எல்லாம் புரியுது. நம்ம அப்பத்துல இருந்து கேட்கறதா ஒண்ணு, ஜனநாயகன் படத்துல இது இருக்குன்னீங்க, ஷூட் இருக்குன்னீங்க, எதையும் காணும். ஏங்க அதான் ஒரு நிமிஷம், மே 25 படம் முடிஞ்சிருச்சுன்னு இவங்க தான் இருந்தாதான் காட்டிடுவோம், ஒண்ணுமே இல்லையே. இல்ல முதல்ல எல்லாத்துக்கும் டிஃபர்மேஷன் தான் போடணும் போல இருக்கு. அதுக்குள்ள நடிகை இருந்துச்சு, சரி பாத்து சிபிஐ பாத்துருக்கோம்ல, அந்த நடிகை ஏன் கூப்பிட்டு செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு தெரிஞ்சு. ஏன் கேள்வி என்னன்னா, நீ எப்ப பார்த்த, நீ எங்கடா பார்த்த, நீ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நான் தான் அந்த சிபிஐ கூட டைரக்ட் டச்ல இருக்கேன்ல, அந்த காமெடி தான் நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு பதில் வர மாட்டேங்குது. சிபிஐ ஆபீஸுக்குள்ள என்னமோ போய் உட்கார்ந்து இருந்த மாதிரி கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டுறாரு, விஜயை நெருக்கிட்டாரு, அப்படியே இது பண்ணாங்க அது பண்ணான்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அந்த பன் டிவி அதில் பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, எல்லாம் பேடிக்கு பார்த்த மாதிரி நல்லா பார்த்தீங்க, ஓகே உங்க கையில தான் விளக்கு இருந்துச்சு, நான் நம்புறேன். அடுத்து செந்தில் பாலாஜி பண்ணாரு. நான் ஒரு கேள்வி கேட்டேன், செந்தில் பாலாஜி இந்த சம்பவத்துக்கு என்ன பிரச்சனை? அந்த ஈவெண்ட் நடந்தது தாவேக்காவுடைய மக்கள் சந்திப்பு, கட்சி தலைவர் விஜய் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண ஒரு மாவட்ட செயலாளரை கேஸ் போட்டீங்க, மாநில பொதுச் செயலாளரை எஃப்ஐஆர்ல ஆட் பண்ணிட்டீங்க, தேர்தல் பொது மேலாண்மை பொதுச் செயலாளரையும் துணை பொதுச் செயலாளரும் கூட எஃப்ஐஆர்ல ஆட் பண்ணி சந்தோஷம் தெரியும். இவர் ஏன் விஜய் சாரை கூப்பிட்டீங்க? அவர் அங்க இருந்தாரு, விட்னஸ், அங்க அவர் ஏதோ பார்த்தாரு, அதை அவர் சொல்லணும், அதெல்லாம் அங்க கேட்கணும், ஃபைன். செந்தில் பாலாஜி எது கூப்பிட்டீங்க? நயினார் சொல்லியிருந்தாருல, ஏன்னா அந்த இடத்துல அவர் கிடையாது, நேரா ஹாஸ்பிட்டல் தான் வந்தாரு. இந்த இடத்துல நீ என்னத்தப்பா பார்த்தேன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல எப்படி இப்படி நின்றுட்டு இருந்தீங்கன்னு கேட்க கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல. அப்படி கேட்டிருந்தா கூட இருந்த 2 பேரையும் சேர்த்து கூப்பிட்டுருணும், அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் கூப்பிட்டு கேட்டிருக்கணும். அப்ப அது இல்ல கேள்வி. அப்ப என்ன கேள்வி நீங்க சொல்லுங்க, உங்க அறிவு. அங்கதான் கிடுக்கி பிடி கேள்வி. அன்னைக்கு கிடுக்கு பிடி கேள்வி. இப்போ இன்னைக்கு யாரும் போடவே இல்லை. அதை செந்தில் பாலாஜியை மடக்கி பிடித்த சிபிஐ யாரும் போடவே இல்லை, தம்பனை இல்லாத வைக்கவே இல்லை, எல்லாம் முடிஞ்சு. இது ஒண்ணுமே இல்லைங்க, என்ன ஒண்ணுமே கேட்கல அப்படின்னா ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வரும்போது என்ன சொல்லியிருக்கணும்? இல்லைங்க இந்த மாதிரி தான் கேட்டாங்கன்னு சொல்லணும். ஏன் நீங்க என்ன நடந்து சொல்லவே இல்லை? எங்க அண்ணன் பிரஸ் மீட் கொடுக்கலப்பா, நீங்க தான் பிரஸ் மீட் கொடுத்தீங்கல்ல, சொல்ல வேண்டியது தானே. சொன்னாரா பிரஸ் மீட்ல? சொல்லலை. சிபிஐ இடின்னு வந்தாலே நம்ம வந்து அப்படி போனா நம்ம என்ன பண்றது? இப்படிதான் இருக்கு நிலைமை. அப்புறம் அதையும் பேசவே இல்லை, பதில் இல்லை. அப்ப நான் கேட்கிறேன், நீங்க வந்து இவ்வளோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுவீங்கன்னா அதுக்கு ஒரு ரியாலிட்டிக்கு சம்மந்தமே இல்லை. அன்னைக்கு எஃப்ஐஆர் போடுங்கன்னு நீங்க சொன்னீங்க, அதை வந்து போடுறதுக்கு முகாந்திரம் இல்லை. முதல் விஷயம் முகாந்திரம் கிடையாது, போட்டா நிக்காது ஒண்ணு. ரெண்டாவது, நீ அன்னைக்கு இருந்த இந்த மக்களோட மனநிலையை போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் நிஜமா சொல்றேன், நீ போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். மூணாவது, 108 தொகுதி, ஒரு 16-17 தொகுதியில 500 மார்ஜின்ல தோத்ததெல்லாம் நடந்திருக்காது. போட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 220 தொகுதி எப்படி ஜெயிக்கிறது. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த வெற்றி தோல்வி இந்த ஒரு புரிஞ்சிக்கவே அறிவு கிடையாது. 220 தொகுதியிலும் இன்னைக்கு வந்து குளத்தூர்ல போயிட்டு இருக்கு. வாங்க அடுத்து அதுக்குதான் நான் வந்துடும், என்ன ஏதுன்னு அதுக்குதான் நான் வரேன், நானே வர்றேன். என் கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க. 233 தொகுதியில தாவேகா தோத்துருச்சு. குளத்தூர்ல மட்டும் விஎஸ் பாபு அண்ணா வந்து ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாருன்னா இப்ப நீங்க என்ன சொல்லலாம்? நாங்க அநியாயமா மிஷில் ஏதோ பண்ணிட்டீங்க போல இருக்கு, ஏதோ மாத்தி கீத்தி எதுக்கு போட்டாலும் விசில் போற மாதிரி பண்ணிட்டீங்க போல இருக்குன்னு குளத்தூர்ல ஒரு நியாயமான கோரிக்கை வைக்கலாம், எடுத்து பார்க்கலாம். நீங்க தான் எல்லாத்துலயும் தோத்துட்டீங்களே. சேப்பாக்கத்திலே கடைசி வரைக்கும் மார்ஜின்ல போயில ஜெயிச்சிங்க. அப்போ இது ஒரு வேவ், அதையும் பெருசு ஒரு சுனாமி, ஒரு ஆழி பேரலை வந்து திமுகன்ற தீய சக்தி அழிச்சிருக்கு. ஏன் குளத்தூர் மட்டும்? இந்த கேள்விக்கு நீங்க பதில் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, ஏன்னா குளத்தூர் தமிழ்நாடு வேணா சிங்கப்பூரா மாறாம இருந்திருக்கலாம், பட் குளத்தூர் சிங்கப்பூரா மாறி இருக்குல்ல. போய் பாத்தீங்கன்னா சொல்வீங்க. அது என்ன தெரிஞ்சுங்க, குளப்பூர் இல்ல. நியாயமா சொல்றேன், அந்த பக்கம் போனா இன்னைக்கும் அவ்வளவு டிராபிக்கா இருக்கு, அவ்வளவு மோசமா இருக்கு. சிஎம்டிஎல் இருக்கிற கொஞ்சம் காசு எடுத்து 2 பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க, அது இன்னும் திறக்கல. சரி சீரியஸ்லி இது எப்படிதான் மனசாட்சி வந்து இப்படி பேசுவாங்களோ? அங்க ஒரு இது இருக்கு, கங்காடி. ஆமா, மீன் அது என்ன குளத்தூர்ல கட்டியிருக்கான். 74 கடை அதுல திறந்துருக்காங்க. 74 கடைக்கு வாடகை, ஆனா 5 கடை தான் அங்க வாடகைக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீதி அதாவது வந்தாங்கன்னா இவங்க ஆளுங்களுக்கு கொடுத்து அவரை பிரிச்சுக்கிறது. வரலன்னு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல விஷயம், மக்களுக்கு அது போகும், அது ஒரு விஷயம். ஆனா அதை வந்து சிஎம்டி பண்றதுக்கே முகாந்திரம் கிடையாது. 3000 கோடி ரூபாய் கார்பஸ் ஃபண்ட் வச்சிருக்காங்க.
அந்த ஃபண்டு தீந்து மேல 1500 கோடி கடன், இன்னைக்கு நெகட்டிவ் 1500 கோடியில் உட்காந்துருக்கு சிஎம்டி. எப்படி நாங்க இப்படி செட்டப் போட்டு கட்டம் போட்டு ஒரு இடத்துலையும் காலி பண்ணுவீங்க காசு? எனக்கு புரியவே இல்லை. இல்ல ஒரு வழக்கு போட்டிருந்தா ஏதோ உன் பேச்சு கேட்டு நான் இன்னைக்கு சொல்றேன், இப்ப நான் சொல்றதை எங்க அண்ணன் கேட்பாருன்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு வழக்காவது போடுங்க நாள் மேல. ஏன்னா அவதூறுன்னு ஒண்ணு இருக்கு. பாருங்க, ஒரு வழக்கு நீங்க போட்டு பாருங்க, கண்டிப்பாக சின்ன கலைஞர் வந்து பாக்குறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அவர் சின்ன கலைவாணர்னா விஜய் விவேகா? சின்ன கலைஞர் கலைஞர். ஆனா சின்ன கலைவாணர் விவேக். சின்ன கலைவாணர் இல்ல, சின்ன கலைஞர். சின்ன கலைஞர் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன், சின்ன கலைஞர்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஆமா, சின்ன கலைஞர்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட். இங்கிலீஷ்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் மெயின் ஆர்டிஸ்ட்ங்க. இல்லங்க, அந்த கூட்டத்துல அப்படியே வருவாங்களே. என்ன நீங்க பார்த்தது இல்லையா? இல்லையே. கெத்து படத்துல எல்லாம் படமா தில்லு முள்ளு பண்ணணும், அதுதான் பண்ணிட்டு இருக்காங்களே. என்னங்க எல்லாத்துக்கும் இப்படியே சொல்லுங்க. என்னங்க நீங்க அவர் பண்ணல எப்படிங்க பாப்பாங்க? ஒரு எதிர்கட்சி தலைவர்ன்ற பாரபட்சம் பார்க்காம, ஏங்க எதிர்கட்சி தலைவர் தாங்க பாரபட்சமே பார்க்கல. முதல் விஷயம், ஆளுநர் ஸ்பீச் அன்னைக்கு வந்து சிஎம் பேச சொல்றாரு. யாராவது பேசுவாங்களா ஆளுநர் ஸ்பீச் அன்னைக்கு? சிஎம் பேசுவாரு. சிஎம் பேச வந்தாருன்னா ஓடிடுறாரு. சொல்லி கொடுக்கலையே. அது இந்த தடவை சொல்லிட்டாங்க. முதல்வர் கேள்விகளுக்கு பேப்பரை பார்த்து டேய் அதையாவது பேப்பர் பார்க்காம சொல்றான்னு அவர் பிரச்சனை. அந்த கூட்டம் நடந்திருக்கு, அதுல வந்து சட்டசபை லைவ் போயிட்டு இருக்காம்பா, அதனால எல்லாரும் பார்த்து உஷாரா பேசுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அப்ப மாதிரி எடிட்டட் வெர்ஷன் விட்டுக்கலாம் அப்படின்னு. ஃபுல் லைவ் எக்ஸ்க்ளூசிவ் இல்ல. நம்ம இவர் இருக்காரு இல்லையா பெரியப்பாவு, ஆமா, அந்த முன்னாடி நான் சொல்றேன், அவருக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். தேனி நெல்லையில அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சமபந்தி விருந்து நடக்கும் பொழுது 5 ஒடுக்கப்பட்ட குழந்தைகள் பசியில அந்த குழந்தைங்களை சாப்பிட விடாம துரத்துன்னு வருதானே அவருதான். அதான் சபாநாயகரா இருந்தா விஜய் அவர்கள் வந்தா ராகிங் பண்ணியே முடிச்சு சட்டசபையில வச்சு செஞ்சிருவாங்க. அவர் தானே ராகிங் பண்றாருன்னு சொல்லி போலீஸ் டீம் வெளில போட்டுச்சு கவுண்டிங் அன்னைக்கு. பாத்தீங்களா? அதை நல்ல ஃபுட்டேஜ். எப்பவுமே லோ குவாலிட்டி வீடியோ ஸ்கிப் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் அன்னைக்கு பார்த்தேன். அவர் திமுகவினரால் சின்ன கலைஞர் என்று அன்போடு அழைக்கப்படும் திரு உதயநிதி அவர்கள் கால நேரம் பார்க்காமல் பாளையங்கோட்டை சிறைக்கு வந்து மார்கண்டேயன் எம்எல்ஏவை சந்தித்து ஆறுதல் கூறியது திமுக கழக நிர்வாகிகள் தொண்டர்களிடையே பெரும் வரவேற்பையும் உற்சாகத்தையும் எழுச்சியையும் ஏற்படுத்தியும். இல்லையே, விசிட்டர்ஸ்க்குன்னு ஒரு டைம் இருக்கும் ஜெயில, கால நேரம் பார்க்காம விட மாட்டாங்க. அது மத்தவங்களுக்கு, எதிர்கட்சி தலைவருக்கு அதெல்லாம் இல்ல. எகிரி வச்சு பாப்பீங்களா? அப்படி வேணா நினைச்சாருன்னா எப்ப வேணாலும் இடிச்சிட்டு பாளையம். அது வேற ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க, அவரு உள்ள போகும்போது கதவை சாத்திட்டாங்க. உள்ள போல பாலா பாக்கிறோம். எங்க நீங்க சிரிக்கிறீங்க? அவர் மனசு எப்படி இருக்கும்? அப்பா அப்பா என்ன கட்ட கட்டானுங்க, அப்பா என்ன கட்ட கட்டானுங்க. விஜய் ஆட்சியில் உதயநிதி சிறைக்கு தள்ளப்பட்டார். இல்ல நீங்க இந்த கிளைண்ட் எல்லாம் பார்க்க போனீங்கனாலே போன் எல்லாம் வெளில வச்சுட்டு தான் போனோம். போன் பண்ணி சொல்ல போன் இருக்காது கையில, உள்ள போட்டு லாக் பண்ணிட்டு என்னங்க இருக்கும்? ஐயோ ஜனநாயக படுகொலை. மார்க்கு உன்னை பார்க்க வந்த வேலைக்கு என்னையும் தூக்கி உள்ள போட்டுருக்காங்க. உன்னையாவது ரெக்கார்டு இருக்கு? எனக்கு ரெக்கார்டு கூட இல்லை, தேடிட்டு இருப்பாங்க என் வீட்டுல. இல்ல சொல்லியிருக்காரு, கால நேரம் பார்க்காமல் சின்ன கலைஞர் போயிருக்காரு அப்படின்னு. ஏற்கனவே இளம் பெரியார்னு ஏவாவில் ஒரு இது நங்கூரத்தை போட்டிருக்காரு. இப்ப இவர் ஒரு எங்க சாமுநாசர் கூட தான் ஒரு கல்லே ஒரு கண்ணாடின்னு கூட சொன்னாரு. அதெல்லாம் அப்ப இது ஃபைனலா வந்த போது அந்த முடிவு பண்ணி ஃபைனல் இதானா ஃபைனலா வரும்போது இளம் பெரியார் சின்ன கலைஞர். இப்போ இளம் பெரியார் கூட அப்ப சொன்னது ஓகே, இப்ப சின்ன கலைஞர்னு இவர் இப்போ வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இல்ல அப்ப அடுத்து என்ன சொல்வீங்க? பெரிய சொல்ல முடியாது. ஸ்டாலினுக்கு ஏதாவது சொல்லுவீங்க? அவங்க சொல்ல மாட்டாங்க, எடுத்துட்டு வர மாட்டாங்க. அதை எடுத்துட்டு வர மாட்டாங்க. பல பட்டங்களுக்கு சொந்தக்காரங்க அவரு. ஆமா, காத்தடியா அந்த பட்டமா விட வேண்டியதான். அதான் டீல் போட்டு மாஞ்சா வந்து கட் பண்ணிடுச்சுங்க. இல்ல இந்த சின்ன கலைஞர் அப்படின்ற விஷயம் கூட ஓகே விட்டுறலாம். கால நேரம் பார்க்காமல் வந்து பார்த்தாரு. அவரே ரொம்ப லேட்டா தான் வந்து பாத்துருக்காங்க. 2 வாரத்துக்கு மேல ஆச்சு. ஜாமீனே 2 தடவை இது பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 2 தடவை வந்து சொல்லிட்டாங்க, பாப்பு தீர்ப்பெல்லாம் ஒத்தி வைப்போம், டைம் இல்லைன்ட்டாங்க. கால நேரம் பார்க்காம எப்படி பேசுறாரு இவரு? இல்ல தெரியல. அதான் ஏன்னா கரூருக்கே வந்து துபாயில இருந்து வந்து அடுத்த ஃபிளைட்ல வண்டி திருப்பி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு வண்டியில ஏறி அதே ஃபிளைட்ல ஓடினவங்க தானே. அதனால மேபி இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும். இங்க கால நேரம் பார்க்காமல் வந்தாரு. இங்க நீட் புரோட்டாலாம் நடந்து பண்ணாங்கல்ல, அவங்க டீம் எல்லாம் பண்ணாங்கல்ல. ஐயோ அங்க போக முடியாது, கேள்வி கேட்டுருவாங்களே. 80 லட்சம் பேர் 80,000 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தோமே, அது எங்கப்பான்னு கேட்டா என்ன சொல்வீங்க? அந்த கையெழுத்து போட்ட பேப்பரே திரும்ப கொடுறோம், நாங்க வச்சு ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கணும்னு கேட்டா என்ன பண்ணீங்க? அதெல்லாம் போயிருச்சு. அது வைகை ஏத்துல அப்படியே எங்கடா உங்க கம்பளி போச்சு, அது ஓடிருச்சுங்க. எங்கடா ஓடிச்சு கம்பளி போச்சு, ஓடிட்டு என்ன பண்ற மாதிரி. நிஜமா சொல்றேன், அதே தான் மாட்டிக்குவாங்க. கேள்வி கேட்டா பதிலே கிடையாதுண்ணே. என்னுடைய கேள்வி தொடர்ந்து நான் கேட்கறதுன்னா, முதலமைச்சரை நீங்க கேட்கறீங்க, லாஜிக் இருக்கு. அவங்க சிஎம் இதை பத்தி பேசணும்னு சொல்றீங்க, லாஜிக் இருக்கு. இதுக்கு ஒரு ரகசியம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவரே நீங்க தேடவே இல்லை, கடைசி வரைக்கும் தேடவே இல்லை. ஏங்க பிளாட்டோ வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லுவாரு.
நீங்க வந்து வாழ்க்கையில வந்து 3 பேருடைய செயல்பாடுகளுக்கு வந்து என்னைக்குமே வந்து விளக்கம் கேட்கக்கூடாது. 3 பேருடைய செயல்பாடுகளுக்கு நீங்க காரண காரியங்கள் கேட்டு விளக்கெல்லாம் தேடக்கூடாது. ஒண்ணு வந்து மிருகம். 3 பேரும் இந்த 3 பேர் இல்ல, அங்கிருந்து 3 பேர் இல்ல, அந்த 3 பேர் இல்ல, 3 பேரு மிருகம், ஒரு குழந்தை, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன். இந்த 3 பேரும் செய்யக்கூடிய எந்த செயல்களுக்கும் அர்த்தம் தேடினா நீ முட்டாளிடு. ஒரு நாய் வந்து திடீர்னு குலைக்கும், ஜூலி போ அப்படி சொன்னா அது போயிடும். இல்லங்க அந்த நாய் அது போயிடும். அது எல்லா இடத்துலயும் வைக்கிறது தாங்க அந்த பேரு. ஏங்க அது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு பைத்தியக்காரன் வந்து 8% சொல்லிட்டு இருப்பான், மனநல பாதிக்கப்பட்டவன். மூணாவது என்ன பேர் என்ன சொன்ன, மிருகம், குழந்தை. இது ஒரு பச்சை குழந்தை, பாலிட்டாயில் குழந்தை இல்ல பவுலோட பாப்பான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்ப இவங்க 3 பேரோட காரணங்களுக்கு செயல்பாடுகளுக்கு நீங்க அர்த்தம் கற்பிச்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. யூ கேனாட் டிரைவ் அ சொல்யூஷன். நான் யாரையும் மீன் பண்ணலப்பா, நான் சொல்லிடுறேன், நல்லா தெரியுது. அதனால அந்த 3 பேரையும் வந்து நீங்க அர்த்தம் கற்பிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இதுக்கு போயிட்டு நீங்க விளக்கம் கேட்டுக்கிட்டு நீங்க என்ன அப்போ வரலையே இப்போ வரலைன்னா அவர் பச்சை புல்லுங்க. நீங்க எப்படி பேசுறீங்க? இன்னைக்கு நல்ல கண்ணா அவர் குழந்தையா இருக்கும் போதே ஜெயிலுக்கு போயிருக்காரு தெரியுமா? யாரு சொல்லிக்கிறாங்களே. மிஸ்ஸா ஒரு பேர் இல்லையாமே, மிஸ்ஸா காலத்துல இருந்துல்ல. சிபிஐ வந்து இவரதான் கூப்பிட்டுருக்காங்க, சின்ன கலைஞரை தான் கூப்பிட்டுருக்காங்க. பார்த்து கத்துக்க, ஒரு சிலையை பார்த்தாவது கம்யூனிசம்னா என்ன, பொது எல்லாருக்கும் எல்லாம் பொது சமூக நீதினா என்னன்னு தெரிஞ்சுக்க. போய் முட்டிக்க, அது சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பையன் 10வது படிக்கிறான், நல்லா மார்க் வாங்கியிருக்கான், அவனை பார்த்தாவது கத்துக்கடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்க. இப்படி நல்ல தலைவரா இருந்தா தான்டா இருக்கும். அவர் அது பண்ணி இந்த சிலையை திறந்தாவது உனக்கு படிப்பு இருந்தா பாப்போம் அப்படின்னு தள்ளியே கொட்டிருக்கோம். வச்சுதான் நீங்க வந்து இது மறுபடியும் பேசியிருக்காரு. அதாவது நாட்டு மக்கள் எல்லாமே இப்ப வந்து போராட்டம் பண்ணவங்க பிரிக்க முடியாதுங்க. இன்ஸ்டாகிராமே அவரையும் பிரிக்க முடியாது. வளர்ச்சியோ வீழ்ச்சியோ அங்கதான். அதனால அதுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேக் அக்கௌண்ட் வச்சு ரீபோஸ்ட் பண்ணிருக்கலாம். இல்ல அதுல என்ன பிரச்சனை ஐடியா எனக்கே ஒரு ஆச்சுன்னா, நம்ம அந்த ஏரோ மாதிரி இருக்கும், அதை அமிச்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஏதாவது ரீல் காமெடி தான் பண்ணுவோம். ஒரு நாள் ஃபோன் பண்ணி எதுக்குடா அந்த வீடியோ நீ ரீபோஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, ரீபோஸ்ட் நான் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் என்னடா கேட்டா அந்த இப்படி இருக்கிற அப்ப இவர் யாருக்கும் சென்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு, அதுக்கு மேல இருந்த கைப்பட்டு ரீபோஸ்ட் ஆயிருச்சு. அது ஒரு தவறு இல்ல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ரீபோஸ்ட் பண்ற தப்பு இல்ல, தப்பு இல்ல, ஆனா எல்லாமே என்னிலேயே பண்றதுதான் தப்பா இருக்கு. அடுத்தது ஆகப்பெரும் நடிகர் உங்களுக்கு போட்டியாவே இப்போ அடுத்த ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அரோகரா. ஜெய்ஹிந்த். கோவிந்தா கோவிந்தா. எப்படி இப்போ நீங்க சொன்ன அதே டைலாக் தான் இப்போ அவரும் சொல்லியிருக்காரு. இனி வந்து எந்த ஒரு நல்லது நினைச்சா அது நம்ம பசங்க பண்ண மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நீ இந்த நாட்டை விட்டே ஓடி இருப்பா, அதுதான் இந்த நாட்டு மக்களுக்கு நீ செய்யற நல்லதுப்பான்னு கண்டுபிடிச்சோம். இஃப் யூ ஆர் பேட், அது என்ன மெசேஜ் எனக்கு புரியவே இல்ல. ஐ அம் யுவர் டாட். அது படத்துல வந்து 2013ல அது வருது. அது முன்னாடி வந்துச்சு. 2013ல யாரும் இந்த வீடியோ கேம் சொல்லி இருக்காங்க. ஒரு பாதி காலத்துல சொல்லி எதெல்லாம் ரீமேக் பண்றது ஒரு நியாயம் எல்லாம் போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், எல்லாருமே அரசியலுக்கு வரணுங்க. தனுஷ் சாரும் வரலாம், தப்பு கிடையாது. அண்ணாமலை சார் வந்திருக்காரு, தப்பு கிடையாது. அவர் கட்சி ஆரம்பிக்க போறாரா, வாழ்த்துக்கள். எல்லாரும் வரணும். நான் தான் சொல்லுவேன், இந்த அரசியல் வரட்டும், தாராளமா வரட்டும். நம்ம தான் பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும், நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. என்னன்னா வந்து விஷால் நேர்பாதையில வரப்போறேன்னு இருக்கு. இவெல்லாம் ரெடி போயிருந்தாரு. சிவாஜி படத்துல டைலாக் வரும், டாஸ் போட்டு பார்த்துட்டு இனி நான் போற பாதை அனகொண்டா பாதை அப்படி இருக்கும் இல்லைங்க. அது அந்தந்த இது கரெக்டா சொல்லிட்டேன் இல்லையா, அந்த மாதிரி அனகொண்டா பாதை. ஆனா அனகொண்டா பாதை நேரா இருக்கிறது வளைஞ்சு வளைஞ்சு தானே இருக்கும். யார் வேணா வரலாம். எனக்கு இதுல வந்து வர்றதுல வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இது இன்னும் நல்லதை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த கூட்டணி பலத்துல மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்த கட்சி, இந்த தேசிய கட்சி மேல டிபெண்ட் பண்ணி இருந்த கட்சி, இந்த மாதிரி கட்சிகளுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஓட்டுகளும் 2% போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சில கட்சிகளுக்கு வந்து ஓட்டு சதவீதம் பெருசா குறையும், சில கட்சி காணாமே போயிடும். அதெல்லாம் நடக்கட்டும்ன்ற நான் தப்பு ஒண்ணுமே இல்லை. இன்னும் வந்து இந்த எலெக்ஷன்லயே ஒரு கூத்து அடிச்சுட்டே இருந்தானுங்க. அந்த கூத்துக்கு பதில் சொன்னா உங்களுக்கு உரைக்க மாட்டீங்க. அதான் சொன்ன சுத்தமா மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜே இல்லை. 35% தான் வாங்கியிருக்கிறீங்க, எப்படி அறுதி பெரும்பான்மை அப்படின்னு கேட்ட என்ன டிபேட்ல, டே உனக்கு மேக்ஸ் தெரியுமா இல்லையாடா, 2 கார்னர் ஃபைட்ல தாண்டா 50+1% வேணும்.
4 கார்னர் ஃபைட்ல 25+1% மெஜாரிட்டிடா 35 அடிச்சிருக்கோம்டா, தனியால நின்று கூட்டணி இல்லாம சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம. எவ்வளவு பெரிய நம்பர்னு சொன்னா புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு இந்த பெர்சன்டேஜை தாண்டி உங்களை 108 பேர் தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. உங்களை வெறுத்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? நீங்க வேணாம்னு நினைச்சவங்க எத்தனை பேர் தெரியுமா? அந்த நம்பரை தான் வந்து இல்லங்க, நான் சொல்றேனே, these people are so dumb. முட்டா பசங்க இவங்களுக்கு. நம்மளுடைய டெமோக்ரஸி எலெக்ஷன் பேட்டர்னே புரியல. நம்ம சிங்கிள் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கோம், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு சிஸ்டமே தெரியாது. நீங்க இதை பேசுற அறிவாளிகளை கூப்பிட்டு கேளுங்க, மேபி இதுக்கப்புறம் விக்கிபீடியா ஏதாவது படிச்சுட்டு வந்து வளருவானுங்க. சிங்கிள் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த வச்சிருக்கக்கூடிய மார்க்கை தாண்டவன் வின்னர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவன் ஒரு ஓட்டு பின்னாடி இருந்தாலும் அவன் லூசர் தான். இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் என்ன சொல்லும்னா, மொத்தமா வாங்கி இருக்கிற பர்சன்டேஜை பிரிச்சு அந்தந்த பர்சன்டேஜுக்கு ரெப்ரசன்டேஷனா இத்தனை சீட்ஸ் கொடுத்து உள்ள அனுப்புவாங்க. அது வந்து சீமான் அண்ணன் கேட்டிருந்தாரு ஒரு பாயிண்ட்ல. ஆக்சுவலி அது ஒரு நல்ல சஜஷன் தான். ஏன்னா 8% கூட 8% எம்எல்ஏ உள்ள போவாங்க. இப்போ ஒரு 234 தொகுதி இருக்குன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு 16 எம்எல்ஏ நீங்க எடுத்துக்கங்க. இப்போ 35% வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு 74 எம்எல்ஏ நீங்க இப்படிதான் வரும். இதுதான் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். பட் நம்ம அப்படி இல்ல. கான்ஸ்டிடியூஷனே வந்து சிங்கிள் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் வச்சிருக்கு. எல்லா ஜெயிச்சவங்களும் இதை ஃபாலோ பண்ணி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த சிஸ்டமே புரியாம எதுக்கெல்லாம் கத்துவீங்க? இப்போ நான் திமுக பத்தி ஒண்ணு சொல்றேன், அது எவ்வளவு லாஜிக்கலா இருக்கு மட்டும் பாருங்க. இன்னைக்கு திமுக வந்து ஒரு இவாபரேட்டட், ஒரு தீர்ந்து போன சக்தியா திமுக மாறிடுச்சு. தீய சக்தின்றது தான் அவங்களுக்கான நிஷே. ஆனா ஒரு தீர்ந்து போன சக்தியா மாறிட்டாங்க. எப்படி அரசியல் பண்றாங்கன்னா, அன்னாட அரசியல் பண்றாங்க. அன்னாட கட்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா, காலைல வேலைக்கு போயிட்டு வந்தாதான் நைட்டுக்கு சாப்பாடு. அந்த மாதிரி இது ஒரு அன்னாட கட்சி அரசியலா மாறிடுச்சு. நல்லா இருக்கு இந்த டேர்ம், அன்னாட கட்சி அரசியல். என்னன்னா எவ்ரிடே they try to find an issue. ஒரு நாளைக்கு ஒண்ணு அந்த இஷ்யூ முடிஞ்சு போகுது. அந்த அது எங்க முடிக்கிறாங்கன்னா சாயந்தரம் டிபேட்ல முடிக்கிறாங்க. பகலெல்லாம் நியூஸ்ல பேசுறது, மீம் போடுறது, சாயந்தரம் டிபேட்டோட முடிச்சுட்டு நிம்மதியா போய் தூங்கிடுறாங்க. நாளைக்கு காலையில இந்த இஷ்யூ காரி துப்பப்படுகிறது. என்னங்க கார்ப்பரேட் மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி இருக்கு. டார்கெட்ன்ற மாதிரி டார்கெட். அடுத்த நாள் காலையில இந்த மேட்டர் வந்து நீர்த்து போகுது, சிரிப்பலை ஏற்படுத்துது. ஆனா அது வந்து இந்த மீடியா அவங்களோட அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, சேட்டலைட், அதை வச்சு வைப் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வேற ஒரு நரேஷனை காலைல 9-10 மணிக்கு எடுத்துட்டு உட்காருது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா? இன்னைக்கு இந்த கொளத்தூர்ல எல்லா மிஷினும் செக் பண்ணணும்னு சொல்றீங்க. இதுல 2 கேள்வி திரும்ப கேட்கிறேன். முதல் கேள்வி, எல்லா இடத்துலயும் தாவேக்கா ஜெயிச்சு கொளத்தூர்ல மட்டும் இது நடக்கலன்னா நீங்க இல்லங்க எல்லா இடத்துலயும் தோத்துதுங்க தாவேக்கா, ஒரு தொகுதி மட்டும் எப்படிங்க வரும்னு சொல்லி நீங்க மிஷின் செக் பண்ணலாம். இது ஒரு வேவ். உங்களுக்கு அது டவுட் இருக்கா? இல்ல. 234 தொகுதியும் டேம்பரிங் பண்ணுவாங்களா? இல்ல. அப்போ இன்னைக்கு இந்த கொளத்தூர் மேட்டர் எதுக்கு எடுக்கிறீங்க? முதல் பாயிண்ட் என்னன்னா, அந்த தோல்வி இருக்கு இல்லையா, அது கொடுக்குற அழுகாட்சி, வலி, அந்த அவமானம், அவங்களா ஒண்ணு குத்திக்கிறாங்க அவங்க அது கொடுக்குற அந்த வழியில தான் வந்து எதையாவது பண்ணணும்ட்டு. இது மே 7ஆம் தேதியே போட்டது. இன்னைக்கு போடுறீங்களான்னு கேட்டா வேணாம் தான் சொல்லியிருப்பாங்க. ஐயோ போதுங்க அடிப்பிக்கிறானுங்க. மே 7ஆம் தேதியே போட்டாங்க அந்த கேஸ தெரியாம. ஒரு அதான் சொன்னாங்க, அந்த ஃபேஸ் டிஃபெக்ட், அந்த டென்ட் எப்படி சரி பண்றதுன்னு போட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அந்த கேள்வி லாஜிக்கலா ஒருத்தன் கேட்பான். இப்ப என்னன்னா, அந்த இதை எடுத்து இப்ப செக் பண்ணுவாங்க. எல்லாம் செக் பண்ண பிறகு என்ன பதில் வரும்? என் மனசாட்சி படி நான் சொன்னேன், இல்லங்க ஃபுல் வேவ் அடிச்சிருக்கு, நியாயமா தான் வந்திருக்கு, பல பூத்துல உங்களுக்கு 2 ஓட்டு தான் வந்திருக்கு, ஒத்த ஓட்டு முத்தையா மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி முடிப்பாங்க. இது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகும் திமுக. பல பூத்துங்கள்ல இவங்க கன்றாவில ஓட்டு வாங்கியிருக்கீங்க திரும்ப நியூஸ் சர்ஃபேஸ் ஆகும். அசிங்கம். கவலையே படாம இதை துந்தி நீ ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நாளைக்கு காலைல சரியாயிடும், விட்டுருவாங்க. நாளைக்கு வேற எதாவது எடுத்துருப்பாங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டானுங்க. இந்த படத்துல எதுக்கு இந்த டைலாக் வச்சீங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? அன்னாட கட்சி அரசியல். நாளைக்கு காலைல வேற டாபிக், வேற செட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ். ஆமா கரெக்ட். அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்கு. திரும்ப நாளை காலைல வேற. இப்படிதான் இந்த அரசியல் இந்த 2.5 மாசம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. இந்த பதவி ஏத்த நாள்ல இருந்து. ஆமா, அது எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்குல இருந்தே ஒரு பக்கம் வந்து முதல்ல அழுதாங்க. நல்லா அந்த குரோனாலஜி சும்மா சொல்றேன், ரொம்ப டேட்ஸ் ஞாபகம் இல்ல, நீங்களே போட்டு பாருங்க. முதல்ல ஆரம்பிச்சது அழுகாட்சியில சிம்பத்தி கேதர் பண்ணுவோன்னு ட்ரோல். முதல் நாளே அந்த கடுத்து கிளம்பி அங்க போன ட்ரோல். ரெண்டாவது ஓட்டு போட்டவங்களாம் உதைக்கிறண்டா, குத்துறண்டா, இந்த மக்கள் சாவண்டா வெள்ளம் வந்து பதிலுக்கு ட்ரோல். இன்ஃபேக்ட் கோவமே பட்டாங்க மக்கள். அடுத்து என்ன பண்ணீங்க? பவர் கட். இந்த பவர் கட்ல கூட நான் ஒரு ஃபுட்டேஜ் தரேன், அது போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஒரு இந்த மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர் தலைவன் பேசுறான், இவனுங்கெல்லாம் இப்ப வேலைக்கு ஒழுங்கா போயிடுறானுங்க, எவனும் போராட்டத்துக்கு வர மாட்டான், லீவ் போட மாட்டான், அதனால பவர் கட் ஆக மாட்டேங்குது, நமக்கு நம்மளே எதிரி அப்படின்னு புலம்புறான். அப்போ பவர் கட் பண்ணது யாரு? இப்ப பவர் கட் இருக்கா? இப்ப நம்ம என்ன பெருசா என்ன ரிஃபார்ம் பண்ணிட்டோம்? ஏன் பவர் கட் இல்ல? அப்போ இந்த இடத்துல யாரு இதை சரி பண்ணி பண்ணது? இப்ப இன்னைக்கு ரீடிங்ல தப்பு இருக்கு. யார் ரீடிங் எடுக்க தப்பு பண்ணுது?
வேலைக்கு ஆளை எடுக்காம ஒப்பந்த தொழிலாளர் வச்சு வேலை பண்ணி அந்த ஒப்பந்த தொழிலாளர் கான்ட்ராக்ட் எல்லாம் உங்க கட்சிக்காரனுக்கே ஒருத்தன் கொடுத்துருப்பேன். அவன் மிரட்டி இந்த வேலையை வாங்குறான். உள்ளாட்சி பிரதிநிதிகள் பல பேர் மிரட்டி இந்த பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு களத்துல. இதை நம்ம ஆரம்பத்துல பதிவு பண்ணும்போது பதில் இல்லை. இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க அது கல ஆய்வு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னா இந்த இடத்துக்கு வந்து நிக்குது. சோ அந்த மாதிரி 3வது கரண்ட் கட் பண்ணுது, தண்ணி வராம கவுன்சிலர்ஸ் வச்சு தண்ணி கட் பண்ணி இப்ப கூட போன இடத்துல ஒரு பிரச்சனை பண்ணி சரி பண்ணி கொடுத்தாங்க. இது போல சில்லர்ஸ் வேடலாம் பண்ணுறது. அதுக்குள்ள வந்து நம்ம வந்து பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னோடனே அதுக்கு ஒரு போராட்டம். அப்ப யார் பார்ட்டி ஃபண்ட் பண்ணுது? பார்ட்டி ஃபண்ட் டே நீ தாண்டா பண்ண, என்னடா கேடத்தனமா ஒரு கேள்வி கேட்கிற. போன ஆட்சியில இருந்தோம் பண்ணிட்டு இருந்தா நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்றோம். யார் பண்ண சொல்லு, யார் பண்ண சொன்னா வேற யாரா பண்ணுது? நீங்க தான்டா. அதுதான்டா டிவிஎஸ்சி விசாரிச்சுட்டு இருக்கு. ஏது பாருங்க எவ்வளவு லேமான கொஸ்டின். அதை மறைக்கிறதுக்கு சிஎம் வாயத்தோரன்னு சொல்றது. சிஎம் வாயத்தோறுக்கிறாருன்னு குடுகுடு ஊரை விட்டு ஓடுறது. அந்த பக்கம் டிவிஎஸ்சி இடி வரிசையா ரைடு. ரோடே போடாம ஏங்க நீங்க பில்லு கிளைம் பண்ணீங்க சிங்கப்பூர் போ. இப்பதான் நீங்க தான் சொன்னீங்க குளத்தூர் சிங்கப்பூர் மாதிரி இருக்குன்னு. எதுக்கு சிங்கப்பூர் போனா ட்ரீட்மெண்ட் இருக்கு? குளத்தூருக்கே போயிருக்கலாம். ஏன் போல போனா டிராபிக் ஜாம் மாட்டிப்பார். முதல் விஷயம் ஹாஸ்பிட்டலே போய் சேர முடியாது. அந்த லட்சத்துல அந்த போய் அதுக்கு அடுத்து வரிசையா ஒன்னொன்னா கட்டமைச்சுக்கிட்டே வர்றாங்க. அதில் தான் வந்து அவதூறு பேசி அரெஸ்டா வருது. இந்த நம்மள குதிரை பேரம் சொல்லிட்டு இவங்க போயிட்டு எம்எல்ஏக்களை வேலை பேசுறது, கையும் களவுமா சிக்கின உடனே ஜேர்னலிஸ்ட் எல்லாம் எப்படி நீங்க கேள்வி கேட்பீங்க? தப்பு பண்ண யாராலும் கேட்பாங்க. அதாங்க டெமோக்ரஸி. கேள்வி கேட்க கூடாது ஏன் பார்த்துட்டு போடுறீங்க? அதை தாண்டி வந்திருந்தா இந்த சிஜேபி பார்ட்டி ஜனநாயகன் ப்ரொடெஸ்ட் இன்னைக்கு குளத்தூர் வரிசையா இவங்க பண்ற தப்புகள் வந்து ஒரு காமன் கம்போஸ்ட் சிஎம் வாய் ஸ்டேட்மெண்டா கொடுக்கல, செயல்பாடா பண்ணிட்டு இருக்காரு. அதோட நீட்சி தான் இன்னைக்கு எஃப்ஐஆர். செந்தில் பாலாஜி மேல இன்னைக்கு எஃப்ஐஆர் செயல்பாடு. இன்னையோட நரேட்டிவ் 2. ஒன்னு குளத்தூர், இன்னொன்னு வந்து இந்த 150 ஸ்பெஷல் கோட்டா அந்த டாக்டர் அதோட இல்ல. முதல் விஷயம் அதை எடுத்து தெளிவா அது ஒரு தனியா ஒரு காணொலி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்க இருந்த காலேஜஸ் வந்து டீம் யூனிவர்சிட்டி கொடுத்து அந்த சீட்ல நம்ம ஷேரே இல்லாம பண்ணது திமுக. அதை கிளைம் பண்ணி ஒரு காலேஜ் திரும்ப 150 சீட் வர வச்சு நம்ம கோட்டா ஃபில் ஆயிட்டு இன்னைக்கு அங்க போகுது. அது திரும்ப அங்கேயும் ஃபில் பண்ணாலும் திரும்ப நமக்கு தான் வரும். அதான் சொல்றேன், இவங்களுக்கு இன்னைக்கு அரசியல் நாளைக்கு காலையில் வேற எதையாவது பண்ணி they need to run the show. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இன்னைக்கு 2 காமெடி நடந்துச்சு. ஒன்னு வந்து இந்த தம்பி ஒருத்தர் இருப்பாப்புல இல்ல 19 லட்சம் 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பாரு, கட்சி சேனலை விட பெருசு. அந்த தம்பி என்ன பண்ணிட்டாப்புல 11 மணிக்கு 16 தொகுதியில 14 தொகுதியில தாவேக்கா முன்னிலையா, கேடிசிசில 36 தொகுதியில 34 முன்னிலையா. இன்னையோட விளையாட்டு செய்திகள் முடிச்சது நன்றி வணக்கம் முடிச்சாப்புல. அது ஒரு காமெடி. இதையே லைவ்ல பண்ணாங்க. காலைல 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் லீடுன்னு 7 மணிக்கு இருந்த தபால் ஓட்ட கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க திரும்ப டிவில. அவன் போயிடுச்சு 100 தொகுதியை தாண்டிடுச்சு தாவேக்கா போட்டுட்டே இருக்கான். இது மாறாது போல இருக்கேன்ட்டு டக்குன்னு கட் பண்ணி பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற அதுதான் சொல்றேன், மசாலா வடை தட்டுவது எப்படி. சோ இந்த லட்சத்துல வந்து நீங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு ஒரு ஃபேக் நரேஷன் வச்சு மட்டுமே ஒரு ஆட்சியை பண்ணிட்டு இன்னைக்கு ஃபேக் நரேஷன் வச்சு மட்டுமே எதிர்கட்சி செயல்பாடு பண்ண முடியும்னா என்ன லாஜிக்? இது எப்படி செயல்படி ஆகும்? இது எல்லாத்தையும் நான் அட்டவணை போட்டு நீங்க ஒரு வீடியோ மாதிரி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கீங்களேன், அவ்வளவுதான். அதையும் ஸ்டாப் பண்ணுவோம். எப்ப லீவ் எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா இவங்க ஆரம்பத்தில் வாய் விட்டாங்க திமுக காரன் வந்து ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியாருங்க டேஞ்சரஸ்னு. இன்னைக்கு அது இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவங்களுக்கு அது ஒரு திரும்ப ஒரு ஃபேஸ் டென்ட் தான். கூட்டணி கட்சி இல்ல. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறோம், 2029 உங்களுக்கு யாரு பிரதமர் வேட்பாளர்? நாங்களே நிப்போம். யாரு? அவரு சுப்பிரமணிய பாரதி. சோ எல்லா பக்கமும் இதே தப்பான பொய்யான நரேஷன் ரொம்ப நாள் செல்லாது. பார்ப்போம். நான் திரும்ப சொல்றேன், அண்ணன் அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். ஞாபகம் பேச்சு கேளுங்கன்னு. அவங்க வெறி கொண்டு இருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப வெறி கொண்டு இருக்காங்க. நான் தோத்துட்டேன்னு ஒரு தடவை சொன்னா நம்மளுக்கு வெறி ஆகாது. அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த அன்னியன் படத்துல வந்து தம்பி அழுதுறான்னு பிரகாஷ்ராஜ் அவர் சொன்னா, நான் அழமாட்டேமா, அவனை முதல்ல பொண்ணு முடிச்சுட்டான். அந்த மாதிரி 31 நாங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட வாய்ப்பே இல்லை. நீங்க சொல்றேன், சிம்பிள் நம்பர் சொல்றேன், தனி கட்சியா 1.25 கோடி ஓட்டு. அதுக்கப்புறம் நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வச்சு ஜெயிக்க மாட்டாரு, அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 25 லட்சம் பேரு கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போறவங்க 25 லட்சம் பேரு. இப்பவே என்னாச்சு? 2 கோடியை தாண்டி 2.25 கோடி வந்துருச்சு. இதை தவிர ஒரு 25 லட்சம் பேர் கட்சிக்குள்ள சேர்ந்திருக்கான். 2.5 கோடி. இதோட இன்னொரு முக்கியமான இவங்களை பயமுறுத்துற ஃபேக்டர்னு சொல்லாமா? இப்போ 9th 10th +1 +2 படிக்கிறவங்களாம் அடுத்த எலெக்ஷன் ஓட்டு போட வந்துடும். தம்பி அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்குன்ற மாதிரி 3 கோடி ஓட்டை தனியா ஓட் பேங்கா கேட்டுட்டே இருந்தீங்கல்ல. அன்ப்ரூவன் நான் சொல்றேன், இது எங்க ப்ரூவன் ரெக்கார்டு தனியா. இதுல சும்மா இல்லாம 5 வருஷம் கழிச்சு இவரு வேற ரெடி ஆயிடுவாரு போடுறதுக்கு. அது ஏதோ ஜெயிச்சிட்டீங்க எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு போட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜெயிச்சதுங்க, அதுக்கு ஒரு விக்டரி சாங் ஒன்று போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு. இல்ல அது ஆக்சுவலி இன்னும் தாவேக்கா ஃபுல் ஃபிளெஜ்டா எதையுமே நாங்க வந்து ஓபன் பண்ணல. இந்த முதல் 100 நாள் கவர்னன்ஸ்ல இதை நான் வந்து வெளியில சொல்லாம கூட தெரியல, பட் நீங்க கேட்கறதுனால சொல்றேன்.
முதல்ல இந்த இடத்துல வந்து இந்த கரப்ட் பாலிட்டிஷியன்ஸ் அதிகாரிகள் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட்ஸ் செட்டப் இருக்காங்கல்ல, we are just putting them to starve. இவனுங்களை பட்டினி போட்டு வச்சிருக்கும். இங்க இந்த ஊழலற்ற ஒரு அரசாங்கம் எப்படி உருவாகுன்றதுக்கு இந்த 100 நாள் வந்து ரொம்ப 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 முக்கியம், வைட்டல். அப்ப என்ன ஆகுதுன்னா இது வந்து ரொம்ப டீடியஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல அரசாங்கம் ரொம்ப ப்ரிசைஸா ஃபோக்கஸ் பண்றாரு முதல்வர். ஒரு இடத்துலயும் ஒரு அரசாங்க கட்டடத்துல ஒரு அதிகாரி ஒரு கான்ட்ராக்ட் ஒரு தப்பான ரேட்டு கூட வந்துடக்கூடாதுன்னு, ஒரே ₹1 கூட அரசாங்க காசை எவனும் எடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப பர்டிகுலரா இருக்காரு. அப்ப என்ன ஆகுது, இந்த வேலை ஃபோக்கஸ் பண்ணும்போது இவங்க பண்ற எல்லா நரேஷனுக்கும் பதில் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம டைல்யூட் ஆயிடும். அதனால தான் இங்க என்ன நடக்குது பாருங்க, ஒரு பக்கம் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வந்து சந்தோஷப்படுறாங்க, என்னங்க பார்ட்டி ஃபண்ட் கேட்காத ஒரு ஆட்சி நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க, கமிஷன் கேட்காத ஒரு ஸ்கூலுக்கு NOC கொடுப்பாங்க நாங்க நினைச்சு கூட பார்க்கலங்க. இது பேரலா பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு 100 to 200 கோடி ரூபாய் அரசகுமார் ஊழல் பண்ணிருக்காரு. யார் அவரு? ஹீஸ் நோபடி. ஒரு தனியார் அமைப்புடைய தலைவன் NOC வாங்கி கொடுத்து 200 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கான். அன்பில் மகேஷும் அவரு சண்டை போட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரே திமுக கட்சி தான், ஆனா ஒருத்தருக்கு வக்கீல் நோட்டீஸ் சுட்டு உட்காந்துருக்காங்க. அதே போலதான் நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் எடுத்தாலும், அதே போலதான் கார்பரேஷன்ல ஒரு பிரிண்டர், பள்ளிக்கூடங்களுக்கு பிரிண்டர் வாங்குறதுக்கு 60 லட்சம் ரூபாய் போட்டு பண்ணிருக்காங்க. 22 லட்சம் ரூபாய் அரசாங்கம் வந்து வாங்கிடுச்சு. 20 லட்சம் ரூபாய்க்கு 60 லட்சம் ரூபாய் எங்க இருக்குன்னா 20 லட்சம் to 2 times பிரைப் மட்டும், ஊழல் மட்டும். ஒரு சோலார் பவர் வாங்கணும்னா கூட EB ஒயிட் பேப்பர்ல சொல்றேன், பிளான் பண்ணி ஒரு தனியார் வித்தானா 4 ரூபா 3 ரூபா ஒரு யூனிட்னா வாங்க மாட்டாங்களாம். 2 இன்டர்மீடியரி 3 இன்டர்மீடியட் நான் சொல்றவங்க தான் வாங்கணும். அப்ப அவங்ககிட்ட வித்து யூனிட்டுக்கு 2 ரூபா ஏறி 7 ரூபா 6 ரூபாய்க்கு வாங்குறது. 5 ரூபா 50 காசுக்கு வாங்கக்கூடிய பவர் ப்ரொக்யூர்மெண்ட்டை 21 ரூபா வரைக்கும் வாங்குறது ஷார்ட் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டு. தொட்ட இடத்துல எல்லாம் பிளான் பண்ணி ஊழல் பண்ணிருக்காங்க. கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிச்சா ப்ரூவ் பண்ண முடியாது. கேட்டா இது அந்த கவர்மெண்டோட பாலிசின்னு. அப்ப இந்த எல்லா ஊழலும் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எல்லா பக்கம் அரசாங்கத்தோட லீக்கேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த லீக்கேஜ் எல்லாம் அடைச்சு பை எனி மிஸ்டேக் அந்த லீக்கேஜ் திரும்ப ஒரு வந்து உருவாகக்கூடாது, அடைச்ச லீக்கேஜ் திரும்ப வந்துடக்கூடாதுன்னு தெளிவா இருக்கார் சிஎம். ஸோ திஸ் வி ஆர் ஃபார்மிங் எ ப்ரௌட் நான் கரப்ட் கவர்மெண்ட். ஊழல் பண்ணல, கூட இருக்கவங்களை பண்ண விடல, பண்ணவங்க யாரையும் விடல. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வாங்கினான்னு தெரிஞ்சா அன்னையிலேருந்து மதியம் கட்சியில தூக்கியாச்சு, சாயங்காலம் ஆட்சியில தூக்கியாச்சு, தூக்கி உள்ள போட்டாச்சு. கூட இருக்கிற அமைச்சர்கள் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா கூட ஐ ஒன்ட் ஸ்பேர் எனி ஒன்னு சொல்ற சிஎம் பார்த்திருக்கீங்களா? ஸோ வி ஆர் கிரியேட்டிங் ஹிஸ்டரி, ஒரு புது மாடல் கிரியேட் பண்றோம். இது நடுவில் இவங்களுக்குலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், டைல்யூட் ஆயிடும். டைம் இல்ல. இன்னொரு கேள்வி ஒண்ணு இருக்குது. இல்ல அவர் அந்த டைம் சொல்ல, சிஎம் டைம்ல இன்னொரு இது என்னன்னா, அதிமுக தலைமையில வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தாவேகா கிட்ட ஆதரவு கேட்டிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதிமுக தலைமையில ஆட்சி அமைக்கிறதுக்கு தாவேகா ஆதரவு கேட்டாங்க. யார் கேட்டது? குக்கர் ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு சட்டசபைக்கு பண்ணது, கவர்னர் சேர்ந்து கேட்டோம் நாங்கெல்லாம், எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணோம். அதாவது எடப்பாடி வந்து சிஎம், அதற்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் தாவேகா. இல்ல எனக்கு ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது, அசிங்கமா எதுவும் சொல்லிடாதீங்க. இல்ல நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. எனக்கு ஒரே ஒரு நியாயமான கேள்வி, அறிவு இருக்குன்னு அப்படி பேசுவாங்க. ஏங்க 50 எம்எல்ஏ வச்சிருக்கிறவங்க 100 எம்எல்ஏ எப்படிங்க சப்போர்ட் பண்ணோம்? உங்களுக்கு ஓட்டு போட்டதெல்லாம் அதிமுக ஓட்டு விழுந்தது. இப்ப அதிமுக கட்சி தான் இங்க வந்துருச்சு, என்ன பண்றது? எங்க ஓட்டை எடுத்துட்டு நீங்க இது என்னங்க லாஜிக்? அதான் சொல்றேனே, அந்த ஓட்டுன்றது வந்து உன்னோட ஓட்டு இல்ல, ஐயா எம்ஜிஆரோட ஓட்டு. அவர் உருவாக்குனது, அதை காபந்து பண்ணி பாதுகாத்து வச்சிருந்தது அம்மா ஜெயலலிதா. அப்படி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்ல. ஒரு படத்துல விஷால் காமெடியில வரும், அண்ணன் பெரிய பசங்களாம் கூட நெஞ்சில குத்தான, இந்த குட்டி நாய் தானே கட்சியில முதல்ல குத்திட்டேன், வந்தவன் தான் ரியல் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த நாயோட டைமிங் டென்ஸ் அந்த மாதிரி கரிஸ்மேட்டிக் லீடர் நீங்க இல்ல. 2016-18 அப்புறமா யாருங்க கரிஸ்மேட்டிக் லீடரு? ஏதோ ரிவர்ஸ்ல வர்ற பஸ்ஸுக்கு கட்டையை முட்டு கொடுத்த மாதிரி தான் நம்ம வந்து போ, நீ இந்த கட்சிக்கு நீர், இந்த கட்சிக்கு நீர். ரியல் பாஸ் வந்த உடனே மக்கள் மாறிட்டாங்க. மக்களுக்கு மாற உரிமை இருக்குன்னா கூட்டணி கட்சிகளுக்கு அந்த உரிமை இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த மாதிரிலாம் ஏதாவது மொக்க காமெடி பண்ணாம ஏதாவது சீரியஸா அதை யோசிக்க சொல்லுங்க. இவர் தானே முதல்ல நான் சொல்லக்கூடாது, முதல்ல அலையன்ஸ் கேட்டு நாங்க உள்ள சேர்த்துக்கலன்னா இன்னும் என்னென்ன பேசுவாங்க. அபிஷியல் டேட்டா இல்ல இது. இந்த கனிம வளம் வந்து ஒரு 3 மாத காலத்துக்கு வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை ஒன்று போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவும் கேட்டிருக்கு, கர்நாடகாவும் கேட்டிருக்கு. கொடுப்பீங்களா? இல்ல ஆக்சுவலி நான் சொன்ன அந்த கரப்ஷன் ஃப்ரீ மாடல்ல வந்து இது ஒண்ணு. ஆக்சுவலி முக்கியமா வந்து ஒயிட் பேப்பர்ல வந்து 4 லீக்கேஜஸ் பிளாட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த கனிம வள கொள்ளை. கனிம வள கொள்ளைன்றது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு பெரும் ரெவன்யூ ஈட்ட வேண்டிய ஒரு டிபார்ட்மெண்ட். அது வந்து நான் ரினியூவபிள் எடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்காது. இப்போ சோலார் பவர் வந்து இன்னைக்கு போனா நாளைக்கு வரும், இன்னைக்கு மழை பெஞ்சா நாளைக்கு வரும். அது வந்து மழை அப்படி கிடையாது, நீங்க உடச்சிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த இயற்கை வளங்கள் வந்து ரொம்ப எக்கனாமிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ் அண்ட் நெவர் எண்டிங் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. அது போல
ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்கும், ஆனா ரிசோர்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. இது வந்து நாங்க 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்து கெசட்ல போட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம், டெம்பரரி 3 மாசம் பேன் பண்ணிட்டோம். முதல் விஷயம் என்னன்னா, என்னதான் டிமாண்ட், என்னதான் எவ்வளவுதான் போகுதுன்றது ஒண்ணு. இதுல கூட திரும்ப வெளியில் என்ன போகுதுன்னே தெரியல, அது பாட்டுக்கு வருது. சீரியஸ்லி அது எப்படி பண்ணுவாங்களான்னா, 2 விதமான ஸ்கேம் இருக்கு. ஒரு லாரியை வந்து பர்மிட் போட்டோம்னா அந்த ஒரு லாரி தான் 4 ட்ரிப் அடிக்கும். நம்ம அந்த ஒரு லாரி தான் கணக்குல இருக்கும். நீங்க அட் எனி பாயிண்ட் இன் டைம் ரைடு பண்ணும்போது அந்த லாரி போச்சுன்னா, சார் இன்னையோட ஒரு லோடு இப்பதான் சார் அடிக்கிறேன்னு. அவன் காலைல 7 மணிக்கு ஒரு லோடு, 11 மணிக்கு ஒரு லோடு, 2 மணிக்கு ஒரு லோடு, 6 மணிக்கு ஒரு லோடு அடிச்சிருப்பான். இம்மெட்டீரியல் ஒரு லோடு கணக்கு. இது ஒரு ஸ்கேம். ரெண்டாவது பெரிய சூப்பர் ஸ்கேம் என்னன்னா, அந்த வண்டி இருக்குல்ல, அந்த வண்டியில வந்து இப்போ ஒரு யூனிட் எடுத்துட்டு போலான்னா அந்த நம்பர் பிளேட்ல இருக்கிறது வந்து ஒரு பெரிய டாரஸா இருக்கும், டிப்பரா இருக்கும். 4 லோடு 6 லோடு இருக்கு. ஒரு வண்டி போச்சு, 6 லோடு போயிருக்கு. இது போலவும் அதுல ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது. ஸோ என்ன போகுது, எவ்வளவு டிமாண்ட் இருக்கு, அந்த ஒரு கனெக்ஷனே தெரியாம இருக்கு. அப்போ இது வந்து வருமானம், அரசாண வருமானத்துக்கே எப்படி வந்து இந்த லோக்கல் பாடியில இருக்கிற டாக்ஸ், மதுரை இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கும், 200 கோடி ரூபாய், அது போலவோ ஸ்டாம்ப் டியூட்டில இருக்கக்கூடிய ஒரு ஊழல் போலவோ. அதனாலதான் ஆர்டிஓ ஆஃபீஸையும் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸும் 24% பாக்குறோம். ஆன்லைன்ல இப்போ டிரான்ஸ்பரண்டா எல்லாம் ஒரு கவர்மெண்டால ஆன்லைன் மாற்ற முடியுமா? எனக்கு இதுல தப்பே நடக்கக்கூடாது, அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும்னு போது தான் அதை மாறுது. அது அதே ஃபார்மெட் தான் நம்ம வந்து பார்ட்டி ஃபண்ட் கேட்காம இருக்கிறது, அரசாங்க ஊழியர்கள் லஞ்சம் வாங்காம பார்த்துக்கிறது, அதே ஒரு ஃபார்மெட் தான் இது. நம்ம யாரையும் பயமுறுத்தல, பொலிட்டிக்கலி அப்படிதான் சொல்ல முடியும். பட் அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு போகுதுன்னா தெரியணும்ல அவங்களுக்கும், நம்ம எவ்வளவு இம்மெட்டீரியல், நம்ம எவ்வளவு முக்கியம் அவங்களுக்கு. அப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்பா, புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க, சம்பாதிக்கிறவங்களும் விட மாட்டேங்கிறாங்க. இல்ல இது வேற மேட்டர், அண்ணனுக்கு புரிஞ்சிருச்சு. இது இல்ல, அது வேற. ஆமா, நாங்க நம்மளுக்கு கரண்ட் கொடுக்குறோம், தண்ணி தரவே மாட்டேங்கிறீங்க, நான் எனக்கு பாலையா தருவோம், நான் பண்டே பின்ன காணும். அந்த காமெடி இது. அடுத்தடுத்து வருவாரு, வரணும், ஆகணும்டா ஆகணும். கண்டிப்பா மிக்க நன்றி வந்ததுக்கு. வந்து இவ்வளவு நேரம் எங்க கூட வந்து நீங்க பல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.